ஹலோ மக்களே, ஜூலை 20ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த ஒரு நாள் நமக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம அபூர்வாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு நாள் ஜெயிச்சுட்டே இருந்த நம்ம அபூர்வா தோக்க போறாங்க. இனிமேல் அவங்க தோல்வியோட முதல் படிக்கட்டா சோபா சந்திராவோட கேஸை திரும்ப ஓபன் பண்ண போறாங்க. என்ன ஆதாரம் கிடைச்சது, யாருக்கு கிடைச்சது, அது உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இருக்கிறாங்க. நம்ம கேபி சாரதா கோயிலுக்குள்ள போகிறத பார்த்து சரி சாரதா கிட்ட பேசலான்னு வராரு. அதே கோயில்ல பார்த்தா நம்ம மீராவும் கோயில்ல தான் சாமி கும்பிட்டு இருக்காங்க. நம்ம கேபி சாரதா உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு காரை வெட்டி இறங்கி கிராஸ் பண்ணி அங்க உள்ள போறாரு. சாரதா எந்த இடத்துல போனாங்கன்னு தெரியல. சரி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள தேடிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம மீரா கையில வசமா சிக்கிக்கிறாரு நம்ம கேபி. உடனே வழக்கம் போல மீரா என்ன நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம கேபியும் சமாளிக்கிற விதமா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு, சிரிச்சுட்டே பேசுறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்க. நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. வீட்டுல 24 மணி நேரமும் நான் உங்க கூட தான் இருக்கேன். அப்பெல்லாம் நீங்க என்கிட்ட ஒரு வாட்டி கூட சிரிச்சு பேசல, ஒரு வாட்டி கூட பேசல. இப்ப நான் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. உண்மையா சொல்லுங்க, நீங்க இந்த சாரதாவை பார்க்க தானே வந்திருக்கீங்க. எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் அந்த சாரதாவும் நீங்களும் மீட் பண்ணி கோயில்ல மீட் பண்ணலான்னு வந்திருக்கீங்களா, கோயில்ல பாக்கலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஐயோ மீரா, நீ எதுக்கு மீரா நீ இப்படி எல்லாம் என்ன சந்தேகப்படுற? நான் சத்தியமா உனக்காக தான் வந்தேன், உன்னைய பாக்கறதுதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே சும்மா பொய் சொல்லாதீங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த கோயில் ஃபுல்லா முதல்ல தேடிட்டு வரேன். அந்த சாரதா மட்டும் எங்கேயாவது இருக்கட்டும், அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி கோயிலுக்குள்ள அந்த சாரதா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கோயிலுக்குள்ள தேட போறாங்க நம்ம மீரா. இங்க கேபியோ ஐயோ மீரா வேற சாரதாவை தேட போறாளே, சாரதாவும் இதே கோயில்ல தானே இருக்கிறா, மாட்டினா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி சாரதாவுக்கு ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம சாரதாவோ கேபி மேல இருக்க கோவத்துல போனை அட்டன் பண்ணி விடாம கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே கட் பண்ணி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம மீராவும் இங்க வலை வீசி தேடிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கேபி ஐயோ சாரதா நேரங்கட்ட நேரத்துல போனை வேற எடுக்க மாட்டாளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன், சாரதா மட்டும் மீரா கையில மாட்டினானா அவ்வளவுதான், ஐயோ பாவம் சாரதாக்கு எதுவும் நடக்க விட மாட்டேனா, முதல்ல நான் சாரதாவை முதல்ல கண்டுபிடிச்சு இந்த கோயிலை விட்டு அவளை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை இவரும் அதுக்கு அடுத்து கோயிலுக்குள்ள ஃபுல்லா தேட போயிடுவாரு. அடுத்து பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ககன் வந்திருப்பாரு. யாரு பூமி அங்க உட்காந்துருப்பாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம பூமி கையில என்னமோ இது ஹாஸ்பிட்டல் சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருப்பாங்க. என்னடா இது கையில இதுக்கு நீ இத்தனை ஃபைல் இதெல்லாம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா இங்கிட்ட அங்கிட்டும் பூமியை பார்த்து பேசாம இந்துவை தேடிக்கிட்டே இருப்பாரு. உடனே இந்துவை பாத்தியா, இந்து வந்திருக்காளா, நீ முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. உடனே நம்ம பூமி குரலை மாத்தி, அண்ணா நான் தான் உங்களுக்கு, நான் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க. ஓ நீ தான் இந்த ஃப்ராட் வேலையை பார்த்ததா, நீ தான் குரலை மாத்தி இந்து மாதிரி பேசி நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சியா அப்படின்னு சொல்லி ககன் நம்ம பூமிகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதோட மட்டும் இல்லாம உடனே நம்ம பூமி என்ன சும்மா விடுவாங்களா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் முக்கியமான விஷயம்னு சொன்னா நீங்க கண்டிப்பா வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை வர வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இதெல்லாம் காட்டணும்னு தான் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு இன்னும் எந்த சாட்சியும் என்கிட்ட இல்ல, நான் உன்னோட மனைவினும் நீங்க என்னோட கணவனும் எந்த ஆதாரமும் இல்லைன்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க கேட்ட ஆதாரம் இருக்கு, நீங்க அப்பாவாயிட்டீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க பாருங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நான் இப்போ 3 மாசம் முழுகாம இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி நம்ம பூமி அண்ட புழுக ஆகாச புழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்க மாட்டாங்க, ககன் கூட சேரணும், அந்த தாராவோட இவங்க கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் தூக்கி காட்டிட்டு என்ன சொல்ற, இல்ல இது போய் நான் இதை நம்பணுமா, நாளா இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ மாமா நீங்க இதை நம்பிதான் ஆகணும், நீங்க ஒருவேளை நீங்க கோர்ட்ல போய் என் மேல கேஸ் போட்டாலும், நான் உங்க பொண்டாட்டியே இல்லைன்னு சொன்னாலும், இந்த என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பா, அதனால நீங்க என்ன கேட்டீங்க, ஆதாரம் தானே கேட்டீங்க, இதை விட பெரிய ஆதாரம் என்ன கொடுக்க முடியும் என்னால, இப்பயாச்சும் நம்புங்க மாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ககனும் பேரதிர்ச்சியில இருப்பாரு. அப்படியே போய் சிலையாட்டம் ஒரு சேர்ல உட்காந்துருவாரு.
அவங்க வந்து பூர்ணி சொன்னதை நினைச்சு பாப்பாரு. துரு கூட மட்டும் எனக்கு கல்யாணம் ஆகல, நான் செத்து போயிருவேன்னு சொன்னது. இப்போ இவங்க பூமி வந்து நான் முழுகாம இருக்கேன் 3 மாசம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வாங்கி பாப்பாரு. அதுல உண்மையிலே பார்த்தா 3 months இது இருக்கும். அப்புறம் பார்த்து நம்ம ககன் அப்படியே திகைச்சு போய் நின்று கண்ணை மூடி யோசிச்சுட்டே இருப்பாரு, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல பூமி வந்து சும்மா இருக்காம பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம ககன் கிட்ட. உடனே என்னமாமா நம்மளுக்கு உங்களுக்கு பொண்ணு வேணுமா இல்ல பையன் வேணுமா? பையன் வேண்டாம், உங்களை மாதிரி கோபக்காரனா வளருவான், வேண்டாம். பொண்ணுதான் நல்லா அமைதியா அழகா வந்து லட்சணமா அமைதியா இருப்பா, அதனால பொண்ணே நம்ம பெற்றுக்கலாம். சரி, பொண்ணு ஓகே. பொண்ணுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்? எங்க அம்மா பேர் வைக்கலாமா? ஷோபா நல்லா இருக்குல்ல, என்னோட அம்மா பேரு. இல்ல உங்க அம்மா பேரும் வேணாலும் வைக்கலாம். சாரதா, எனக்கு சாரதாத்தையும் ரொம்ப பிடிக்கும், என்னோட அம்மாவையுமே ரொம்ப பிடிக்கும். ஒன்னு ஷோபான்னு வைக்கலாமா இல்ல சாரதான்னு வைக்கலாமா? எனக்கு இதனால ஓகே மாமா, நீங்க அப்படி பேசிட்டே இருப்பாங்க. வாய மூடு, இதெல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க இது இப்படி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க இன்னும் ஷாக்லயே இருந்துட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல பார்த்தா உண்மையாவே இந்து வருவாங்க. இந்து வந்தோன்னா நம்ம பூமி இந்துச்சு ஓடி போய், அண்ணி வந்துட்டீங்களா, அண்ணா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு இந்து, நான் அண்ணா கிட்ட போய் சொல்லிட்டேன், இங்க பாரு இது எல்லாமே உன்னோட ரிப்போர்ட் தான், ஆனா அண்ணா கிட்ட இது என்னோட ரிப்போர்ட்னு சொல்லியிருக்கேன். உங்க அண்ணா வந்து பூர்ணிக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அந்த தாரவை 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு வேற வழி தெரியல, அதுக்காக நான் இது உன்னோட ரிப்போர்ட் என்னதுன்னு சொல்லிட்டேன், நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரி அண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து, நான் தான் மாமா இந்துவையும் கூட்டிட்டு வந்திருந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி தனியா போறது, அதுக்காக தான் இந்துவையும் என் கூட செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க அண்டப்புழுக்கு அகசப்புழுக்கு புழுகிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ககனம் பேரதிச்சு ஷாக்ல இருந்துட்டு இருக்கிறாரு. இங்க அப்படியே பார்த்தா நம்ம மீரா கையில வசமா சிக்கிக்கிறாங்க நம்ம சாரதா. வழக்கம் போல சாரதா வந்து அந்த ஐயர்கிட்ட வந்து கேக்குறாங்க, நான் கட்டின அந்த பொட்டணம் எங்க காணும், நான் என்னோட ஆசையை எழுதி போட்டிருந்தேன்ல அதை காணுமே, அது யார் அவுத்துது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதை ஒண்ணு மீறாங்க இருந்து, அதை நான் தான் அவுத்தேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு நீ என்ன எழுதியிருக்கன்னு பாக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் நான் அதை அவுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மீரா உனக்கு அறிவு இல்லையா, இப்படிதான் ஒருத்தங்க கட்டினது அவுப்பியா, உனக்கு தாண்டி அறிவு இல்ல, நீ எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் என்னோட புருஷனை வளைச்சு போடணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதுவும் இல்லாம எல்லாரும் அதாவது திருட்டுத்தனமா மீட் பண்றதுக்கு வந்து கோயில்ல யாராவது மீட் பண்ணுவாங்க, திருட்டுத்தனமா மீட் பண்ணா வெளியே பார்க்ல எங்கேயாவது மீட் பண்ணுவாங்க, இல்ல வெளியே வேற ஏதாவது இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஆனா கோயில் இவ்வளவு ஒரு புனிதமான இடம், இங்க வந்து உன்னோட வேலையை கட்டுற உனக்கு வெக்கமாவே இல்லையா? சி, ஒன்னு நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இங்க இருக்கிற அப்படியே தூரத்துல இருந்து கத்திட்டு இருப்பாங்க, பக்கத்துல இருந்து கூட பேச மாட்டாங்க. சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் வந்து நம்ம சாரதாவையும் மீராவையும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. மீரா வந்து அந்த வார்த்தை இந்த வார்த்தைன்னு சொல்லி நம்ம சாரதாவை வழக்கம் போல வார்த்தையால சாகடிச்சிட்டு இருப்பாங்க. நீ வந்து நான் இங்க பாரு மீரா, நான் யாரையும் பார்க்க வரல, நான் யாருக்காகவும் வரல, என்னோட பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், என் மருமகளும் என் பையனும் ஒண்ணு சேரணும், நான் அதை வேண்டதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். நான் இந்த கோயிலுக்கு யாரும் சொல்லியும் வரல, யாரை பார்க்க வர வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சாரதாவும் வந்து மீராக்கு வந்து இதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பா எப்படி நடிக்கிறச்சி, உன்னைய பத்தி தான் என் அண்ணி எல்லாத்தையுமே சொன்னாங்களே, இப்படி என் புருஷனை வந்து உன் பக்கமே இழுத்து வச்சுக்கணும், உன் வீட்டுல கூட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்ல, உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்ல, சி அருவருப்பா இருக்கு உன்னை பார்க்கவே அப்படி இப்படின்னு திருப்பி மீரா வந்து அந்த வார்த்தை இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதும் நிறுத்து மீரா அப்படின்னு நம்ம சாரதா வந்து கத்தி, இங்க யாரு முதல்ல தொட்டு தாலி கட்டினது எனக்கு, நான் உங்க விஷயத்துல ஏதாவது தலையிட்டனா, நீ தான் என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க, நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டனா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பாருங்களேன் எப்படி இவ பேசுறான்னு சொல்லி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டு மீரா பண்ணது எல்லாமே தப்புதான், அது தெரிஞ்சும் வந்து அவங்க நான் தான் கரெக்ட் நீ தான் தப்புங்கிற மாதிரி இப்படி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அப்படின்னு சொல்லிட்டு உடைக்காத ஒரு தேங்காவை எடுத்து நம்ம சாரதா மூஞ்சிலே எரிஞ்சிருவாங்க. ஒண்ணு அம்மா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க நம்ம சாரதா. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி, கேபி இடையில புகுந்து அவர் நெத்தியில அந்த தேங்காய் விழுந்து அப்படியே ரத்தமா வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. ஐயோ என்னங்க அப்படின்னு சொல்லி சாரதா வந்து பதறுவாங்க. ஐயோ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து பதறுவாங்க. நீ தொடாத அவர் அப்படின்னு சொல்லிட்டு மீரா என்னங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சாரதா யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன், வாங்கல ஹாஸ்பிட்டல் கூட்டு போன ரத்தம் வருது அப்படிமா. நீ எல்லாம் உன்னை யாரையும் கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு மீரா யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேபியை வந்து இங்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்றதுக்காக வருவாங்க. இங்க ஒன்னே சரி ககன் உடனே நம்ம இதை உடனே சாரதா கிட்ட சொல்லலாம், வாங்க மாமா ஹாஸ்பிட்டல் விட்டு போகலாம்னு சொல்லி
கூட்டிட்டு போவாங்க. அங்க பார்த்தா வம்சி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருப்பாரு, வரிசைக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருப்பாரு. உடனே இந்தாங்க எடுத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லி ககனுக்கும் கொடுப்பாரு. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாமா, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நான் உங்களுக்காக கொடுக்குறேன், எடுக்க மாட்டீங்க, ஏன் இந்து உங்ககிட்ட சொல்லலையா, இந்து 3 மாசம் முழுகாம இருக்கா, அதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்களும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி உண்மையை டபால் டிபில்னு உண்மையை உடச்சிடுறாரு. அவ்வளவுதான். நம்ம பூமி மேல ஆல்ரெடி வெறுப்புல கோவத்தின் உச்சியில இருந்தாரு நம்ம ககன். இந்த நேரத்துல வம்சி இந்த சொன்னதை கேட்டு உடனே அப்போ இந்த ரிப்போர்ட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறாரு. கீழே வந்து இந்துன்னு போட்டிருக்கு. உடனே இந்த ரிப்போர்ட் எல்லாம் அதெல்லாம் இந்துவோடது அப்படின்னு சொல்றாரு. உடனே இன்னும் சந்தேகம் தீராம அங்க ஒரு டாக்டர் இருக்காங்க. டாக்டர், இந்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் யாரோடது அப்படிங்கும் போது இவங்க இப்பதானே செக் பண்ணிட்டு போனாங்க, இந்த பொண்ணோட தான் அப்படின்னு சொல்லி இந்துவை கை காட்டுறாங்க. உடனே அது பாபா மாமா, அது வந்து நீங்க இன்னொரு கல்யாணம் பண்றதுல எனக்கு பிடிக்கல, நான் இங்க வாயை மூடு, நீ வாயை திறந்தாலே பொய் தான் அப்படின்னு சொல்லி ககன் வந்து திரும்பியும் கோவப்படுறாரு. எந்த விஷயத்துல பொய் சொல்றதுன்னு கூட உனக்கு அறிவு இல்லையா, வாயை திறந்தாலே பொய், பித்தலாட்டத்தோட மறு உருவமே நீ, நான் உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு, இந்த விஷயத்துல போய் ஏதாவது ஒரு பொண்ணு பொய் சொல்லுவாளா, ஆனா நீ சொல்லுவ, ஏன்னா நீதான் ஒரு பொண்ணே கிடையாது, நீ ஒரு ராட்சசி, என் வாழ்க்கையை கெடுக்க வந்த ராட்சசி அப்படின்னு சொல்லி இதுக்கு அடுத்து இனிமேல் நான் என் வாழ்க்கையில உன் மூஞ்சிய பார்க்க கூடாது, இதுக்கு அடுத்து என் லைஃப்ல நீ என் முன்னாடி எப்பயும் என் முன்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கிளம்பி போயிடுவாரு. உடனே சாரி பூமி, நீ இப்படி பண்ணிருப்பேன்னு, நீ மாத்தி சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியாது வம்சி சாரி கேட்பாரு. உடனே நம்ம பிந்து வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, இங்க பாருங்க அண்ணனை நீங்க உண்மையா தானே காதலிக்கிறீங்க, அதை நேர் வழியில போய் அவங்களுக்கு புரிய வைங்க, நீங்க தப்பு செஞ்சேன்னா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வரதா செய்யும் பூமி, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கடுத்து இங்க சாரதாக்கு பார்த்தா மனசே இல்ல, வீட்டுல வந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னடா ஆச்சு, இப்படி அடிபட்டுருச்சு, மீரா வந்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினது கூட இல்ல, அந்த நேரத்துல கேபி வந்து நம்ம சாரதா உயிரை காப்பாத்தி அவருக்கு ரத்தம் வந்தது, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா வந்து அதை நினைச்சு அழுதுட்டே இருக்கிறாங்க. சரி பூமி கிட்ட போன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா பூமி உடனே எடுக்கிறாங்க, வீடியோ கால் பேசுறாங்க. உன் மாமா வந்து நல்லா இருக்காங்களாமா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாங்களா, இப்ப நல்லா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்காங்க அத்தை, மீரா அத்தை பக்கத்துல இருக்காங்க, இல்லைன்னா நான் இப்ப போய் போனை கொடுத்துருவேன். இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், இப்ப நான் அவர்கிட்ட போன் பேசுறேன்னு வச்சுக்கோயேன், உடனே அவர் என்ன பார்க்கணும்னு சொல்லுவாரு, எனக்கும் அவரை பார்க்கணும்னு தோணும், அவருக்கு வேற அடிபட்டிருக்கேன், எனக்கு அவர் வந்து எனக்கு அதை பாக்குற சக்தி எனக்கு இல்ல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி பூமி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. சரி இருங்க, நான் தூரத்துல இருந்து மாமா என்ன பண்றாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் தைரியமா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீடியோ கால் பண்ணிட்டு நம்ம பூமி வந்து நேரா கேபி ரூமுக்கு போறாங்க. உள்ள பார்த்தா ஆல்ரெடி நம்ம மீராவும் கேபியும் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. மீரா வழக்கம் போல நம்ம கேபியை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்க எதுக்கு அந்த சாரதாவை காப்பாத்த வந்தீங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த சாரதா பத்தியே கவலைப்பட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி சாரதாவை திட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த சாரதா ஒன்னும் அவ்வளவு நல்லவளா இல்ல, அவளாலதான் பாருங்க உங்களுக்கு இப்ப இந்த அடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மீரா, நீங்க பாரு, சாரதா உயிருக்கு ஆபத்துன்னா நான் என் உயிரை விடவும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ எப்ப பார்த்தாலும் அந்த சாரதா புராணம் தான், அந்த சாரதான்னு எனக்கு அந்த சாரதா பேரை கேட்டாலே எனக்கு கோபம் தான் வருது, ஏங்க இப்படி பண்றீங்க, நீங்களே உயிரை நீங்களே உலகம்னு நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஆனா என்னை பத்தி ஒரு யோசனை கூட யோசிக்காம அந்த சாரதாக்காக இப்படி உங்க உயிரே விட துணிஞ்சிட்டீங்களே, நான் பயந்தே போயிட்டேன், உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், என்னைய பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வீடியோ கால்ல பாத்துட்டு இருப்பாங்க. உடனே சாரதாக்கு இன்னுமே ரொம்ப பெருமையா இருக்கும். அதாவது அவங்க இது வந்து எதர்ச்சியா தான் நம்ம பூமி வந்து வீடியோ கால் காட்டினாங்க. ஆனா மீரா வந்து சாரதாவை கரிச்சு கொட்டும் போது நம்ம கேபி வந்து சாரதா கொண்டுன்னா நான் என் உயிரையும் விட துணிய மாட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது இவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். இதெல்லாம் வீடியோ கால்ல இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே சும்மா நீங்க அந்த சாரதாக்கே எப்ப பார்த்தாலும் வந்து வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு அவ பேரை கேட்டாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இவங்க வர கோவமா இருப்பாங்க. உடனே சரி அத்தை, நீங்க பாத்துட்டீங்கல்ல அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, மாமாக்கு சீக்கிரமே சரியாயிரும், நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி பூமி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்க பாருங்க மாமாக்கு இந்த நேரத்துல கூட உங்க மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு பாத்தீங்களா, மீராத்தையும் அதை சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு ஐயர் வராரு. ஐயர் வந்து யாரு நீங்க வேணும், யார் வேணும் அப்படின்னு சொல்லி பூமி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மீரா வந்து நான் தான் வர சொன்னேன், வாங்க ஐயரே, எதுக்கத்த வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உன் மாமா உயிருக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சுல, அதனாலதான் ஏதாவது அவருக்கு ஆபத்து இருக்கா, கண்டம் இருக்கான்னு கேட்கதான் வர சொல்லியிருக்கேன், அவர்தான் நீங்க போய் அவரோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நம்ம மீராவும் போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தா
அதுல உண்மையாவே கேபி உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு, அதுக்காக நீங்க ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீரா கிட்ட சொல்றாங்க. ஐயோ என்னோட தாலிபாக்கே நினைக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் என்ன பூஜை பண்ணணும் எப்ப பண்ணணும் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து வீடியோ கால்ல இவங்களுமே சாரதாவுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே அத்தை நீங்க தானத்தை தேங்காய் கொண்டு அடிச்சிங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த சாரதாவை தான் அடிக்க வந்தேன், இடையில உன் மாமா புகுந்து பெரிய ஹீரோ மாதிரி காப்பாத்துறாங்க பேர்ல இவரு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சாமி நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பூஜையை நீங்க பண்ணணும், இந்த பூஜையை பண்றதுனால உங்க தாலிபாக்கியம் வந்து நிலைச்சிருக்கும், நீங்க காலகாலத்துக்கு ஒன்னா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா அந்த சாரதா வந்து கேபி வாழ்க்கையை விட்டு மொத்தமா போகணும், அதுக்கு என்ன பூஜை பண்ணணும்னு நீங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் உங்க கூட இருக்கணும்னா நீங்க இந்த பூஜையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த உங்க தாலிபாக்கியம் நிலைக்கணும்னா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம பூமி ரூம்குள்ள வந்துட்டு வீடியோ கால்ல திரும்ப அத்தை நீங்க மாமா உயிருக்கு ஆபத்து, அந்த குருக்கள் சொன்னதை நீங்க கேட்டீங்க தானே, நீங்களும் அந்த பூஜையை பண்றீங்க அத்தை, நீங்க நான் எப்படி பூமி இல்ல, மாமாவுக்கு ஒட்டுமொத்த பாசம் ஒட்டுமொத்த காதல் உங்க மேலதான் இருக்கு, மாமாவுக்கு யாரு பிடிச்சவங்களோ அவங்க பண்ணாதான் இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும், நீராத்தை இங்க பண்ணட்டும் ஆனா நீங்களும் அங்க பண்ணணும் அத்தை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம நட்சத்திரா வந்து இங்க சரச்சந்திரா வந்து அவர் அந்த சோபாச்சந்திர இடத்த வந்து இன்னொருத்தருக்கு வித்துட்டாருல அந்த ஃபேக்டரிய, இருந்தாலும் அபூர்வாவோட ஏதோ ஆதாரங்கள்லாம் இங்க இருக்கு, நம்ம சோபாச்சந்திராவை புதைச்சி வச்ச ஆதாரங்கள்லாம் இங்க இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்து இவங்க தோன்றதுக்காக வந்திருப்பாங்க. இதை நான் இங்க புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ போய் எடுத்துட்டு வந்துரு, காலையில அந்த ஃபேக்டரி வந்து இன்னொரு கைக்கு மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம நட்சத்திராவும் வந்து நடு ராத்திரியில நாங்க எல்லாமே நாய் சத்தம் நரி சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், பேய் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும், அவங்க ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா மருதானியாலேயும் இவங்க கூட வந்திருக்க மாட்டாங்க, அவங்களும் பாதியிலே கழட்டி விட்டுருப்பாங்க இவங்கள. உடனே இவங்க மம்புட்டியை தூக்கிட்டு கம்பு கட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு புலம்பிட்டே போவாங்க. மம்மி சரியான ஆளுதா மம்மி, கடைசியில அந்த மருதானிலையும் கூட வரலன்னு வேலை இருக்குன்னு போயிட்டு, ஏன் மம்மி என்னை தனியா அனுப்புனீங்க, நான் இப்ப எங்க மம்மி தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி, இங்க இது இந்த இடத்துல எந்த இடத்துல புதைச்சு வச்சாங்கன்னு தெரியல, நான் இப்ப எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இடத்துல போய் தோண்ட போறாங்க. தோண்ட போது பார்த்தா நட்சத்திரா அப்படின்னு ஒரு பேய் கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. உடனே பதறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க அந்த இடத்த விட்டு. உடனே முதல்ல வந்து நான் அந்த அபூர்வாவோட பொண்ணு, நான் நட்சத்திரா, நாளா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து உண்மையாவே பேய் மாதிரி வெள்ளையா ஏதோ வருது, உடனே நட்சத்திரா அப்படின்னு கூப்பிடுது, பயந்தடிச்சு ஓடி போயிடுறாங்க. காலையில பார்த்தா இவங்க அந்த சோபாச்சந்திரா அபூர்வா பூமி எல்லாரும் வந்து இந்த அங்க பூஜை பண்றதுக்காக வராங்க. ஏன்னா இவங்க ஃபேக்டரியை வந்து இன்னொருத்தங்கிட்ட கொடுக்க போறாங்களா, அவங்க பூமி பூஜை போடுவாங்க, அதுக்கு வந்து சரச்சந்திர ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பாங்க. அவங்களும் வந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு ஐயர்லாம் வந்து பூமி பூஜை போடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க. நம்ம சரச்சந்திரவும் கார்ல வந்து இறங்குவாங்க. நம்ம அபூர்வாவும் நட்சத்திராவும் குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. மம்மி இப்ப என்ன மம்மி பண்றது அப்படின்னு சொல்லி, எனக்கே பயமா தான் இருக்கு, இந்த இடத்த எப்படியாவது இவன் வாங்காம பண்ணணும், ஏதாவது கடைசி நிமிஷம் வரை ஏதாவது நிறுத்த முடியுமான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு அடுத்து பூமி பூஜையும் அவர் போட்டுருவாரு. போட்டுட்டு இதை நீங்க அந்த இடத்துல தோண்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஐயோ எதுக்குங்க மாமா, நீங்க இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்கன்னு அபூர்வா சொல்லுவாங்க. மாமா நீங்க இன்னும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்களேன், இது நம்ம அக்கா வாழ்ந்த இடம், இது அக்கா இருந்த இடம், அக்கா ஞாபகமா இருக்கிற இடம், இதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா, இதை விற்கணும்னு தோணுதா, இது அக்கா ஞாபகமா நம்மளே வச்சுக்கலாமாமா, அக்காவும் அதை தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அங்க ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு, அபூர்வாக்கு எதிரான ஆதாரங்கள்லாம் அங்க இருக்கு, அதை வந்து யாராவது தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயத்துல அபூர்வா இது வந்து நம்மகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா நம்மகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பூமி வந்து இல்ல, என் அம்மா வந்து எப்பவுமே 4 பேர்த்துக்கு உதவணும் தான் நினைப்பாங்க, இது வந்து சும்மா அவங்க பேர்ல இருக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டரி ஏதாவது ஓபன் பண்ணி அதுல நிறைய பேர்த்துக்கு வேலை போட்டு கொடுத்தா அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, அதை தான் என் அம்மா விரும்புவாங்க, அவங்களால ஒரு 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அதுதான் என் அம்மாவுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரச்சந்திராவும் அதான் சொல்லுவாரு, சோபாவோட இடத்த இப்படியே நினைவா நம்ம வச்சுக்கிறத விட இன்னொருத்தங்க வந்து இதால யாருக்காவது வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைச்சதுன்னா அது ரொம்ப சந்தோஷப்படுவா சோபாவும், எனக்கும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் முடிவெடுத்துட்டேன் போருவா, இந்த இடத்த நான் உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த இடத்தோட அவர் சொல்வாரு, அம்மா நீங்க வேற ஏதாவது குழப்பாதீங்கம்மா, நான் இந்த இடத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இது என்னோட அப்பாவோட ஆசை, இந்த சுத்தி இருக்கிற 5 கிலோமீட்டர்ல எங்கேயாவது இடம் வாங்கி ஃபேக்டரி கட்டி அதுல நிறைய ஏழை எளியவர்கள்லாம் வந்து வேலை போட்டு கொடுக்கணுங்கிறதான் என் அப்பாவோட ஆசை, நான் இங்க நிறைய இடம் கேட்டேன், எந்த இடமும் எனக்கு கிடைக்கல, கடைசியா இந்த இடம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு நான் இதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு எல்லா பக்கமும் நான் வந்து சைன் வாங்கி எல்லாமே முடிச்சிட்டேம்மா,
இப்ப நீங்க எதுவும் கெடுக்காதீங்கம்மா ப்ளீஸ் அம்மா அப்படின்னு சொல்லி அபூர்வாவை வந்து அந்த அந்த லேண்டை வாங்கினவரும் வந்து இந்த மாதிரி கெஞ்சி கேட்டுருவாரு நம்ம அபூர்வா கிட்ட. உடனே அபூர்வா சரி மாமா இல்ல நீங்க எதுக்கும் வேற என்ன சொல்றதுக்கு இல்ல உங்க முடிவுதான் மாமா அப்படின்னு சொல்லி பேச்ச மாத்துருவாங்க. சரச்சந்திராவுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். என்னதுன்னா நீ எதுக்கு இப்ப இதை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அபூர்வா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லும் போது இவங்க பூமி பூஜை எல்லாம் பண்ணி அந்த ஹோமம் எல்லாம் வளர்த்து ஒரு இடத்துல தோண்ட போவாங்க. அப்படி தோண்டிட்டே இருப்பாங்க. உள்ள இருந்து பார்த்தா ஒரு எலும்பு கூடு வரும். எலும்பு கூடு வந்தோடனே பயந்துருவாங்க. பயந்து அந்த தோன்றவர் வந்து ஐயா இங்க ஒரு எலும்பு கூடு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுவாரு. நம்ம சரச்சந்திரா ஷாக் ஆவாரு, நம்ம அபூர்வா ஷாக் ஆவாங்க, நட்சத்திரா ஷாக் ஆவாங்க, பூமி அதுக்கு மேல ஷாக் ஆவாங்க. இது யாருடா இது ஃபேக்டரி, இதுல வந்து தீ விபத்துல இறந்து போனது வந்து இறந்து போன மாதிரி தான் இத்தனை நாள் கதையை சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க புதைச்சுதான் வச்சிருப்பாங்க இவங்களை அந்த சோபா சந்திர இவங்க கொன்னு புதைச்சுதான் வச்சிருப்பாங்க. ஃபேக்டரியை சும்மா தீய வச்சிருப்பாங்க. ஃபேக்டரியில வந்து இவங்களே கிருஷ்ண பிரசாத்தை வந்து கொன்ன மாதிரி இவங்களே ஃப்ரேம் பண்ணி விட்டுருப்பாங்க நம்ம அபூர்வா. இவங்க வந்துட்டு ஐயா இங்க ஏதோ எலும்பு கூட இருக்குங்கும் போது ஐயா நீங்க இங்க ஃபேக்டரி ஆக்சிடென்ட் தானே சொன்னீங்க, தீல எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு தானே சொன்னீங்க, ஆனா இங்க யாரையோ புதைச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே பூமியே ஷாக் ஆயிருவாங்க, இது யாரோடது பையன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்து அந்த லேண்டை வாங்கினவரு ஐயோ இதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல, நம்ம இதை வந்து போலீஸ் கிட்ட முதல்ல சொல்லிடலாம், இது யாரு என்னன்னே தெரியல, போலீஸ் மூலியமா கண்டுபிடிச்சா இன்னும் நமக்கு வசதியா இருக்கும், போலீஸே வரட்டும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டிஎஸ்பிக்கு கால் பண்ணி ஹலோ சார் இந்த மாதிரி நாங்க இந்த லேண்ட் வாங்கினோம், இங்க வந்து ஒரு எலும்பு கூட கிடைச்சிருக்கு, நீங்க உடனே வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே அபூர்வாக்கு வேற பயமாயிருச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அவங்களும் வந்துட்டு போலீஸ் வருவார். போலீஸ் வந்து கூடவே ஃபாரன்சிக்காரங்களும் வருவாங்க பின்னாடியே. அது யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும்ல, அந்த எலும்பு கோடு வந்து யாரோடது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு சொல்லி பாக்குறதுக்காக அவங்களும் வந்திருப்பாங்க. பின்னாடியே ஃபாரன்சி இது வந்திருப்பாங்க. உடனே போலீஸ் வந்தோடனே இது யாரு அப்படிங்கும் போது இதுதான் சரச்சந்திரா, இவங்க கிட்டதான் நாங்க இந்த லேண்டை வாங்கியிருந்தோம், உங்களுக்கு கால் பண்ணது நான் தான் சார், இன்னைக்கு நாங்க இங்க பூமி பூஜை போட்டுட்டு இருந்தோம், இந்த நேரத்துல பார்த்தா திடீர்னு நாங்க தோண்டிட்டு இருந்தோம், தோண்டும் போது பார்த்தா ஒரு எலும்பு கூடு கிடைக்குது, இது யாரோடது என்னன்னே தெரியல, ஆனா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன ஒரு இடம், இது யாரோட எலும்பு கூட என்னன்னு எதுவும் எங்களுக்கு தெரியல, அதனால நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உடனே சாரும் வந்துட்டு சரி இது சோபா சந்திரா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இது ஏன் நீங்க சோபா சந்திராவோட எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்க பாரு. சரச்சந்திரா வந்து சொல்லுவாரு அதுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா சோபா ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா, அவளோட சாம்பல் கூட எங்களுக்கு கிடைக்கல, இது வந்து கண்டிப்பா சோபாவா இருக்காது. நீங்க சரி இவங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. இது என்னோட பொண்ணு, சோபாவோட பொண்ணு நானு பூமி அப்படிம்பாங்க. அப்ப இவங்க யாரு, அபூர்வா, நான் சரச்சந்திராவோட ஒய்ஃப் அப்படிம்பாங்க. ஓ அப்போ நீங்க சோபா சந்திரா உங்களுக்கு யாருங்கும் போது என்னோட முதல் மனைவி அவங்க இறந்துட்டாங்கன்னு. அப்போ நீங்க முதல்ல இவங்களை கல்யாணம் பண்ணல, சோபா சந்திரா இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இவங்களை கல்யாணம் பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்புறம் வந்துட்டு நீங்க என்ன சரி மேல டவுட் இருக்கிற மாதிரி இப்படி எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ மேடம், நான் போலீஸ், நான் 4 திசையில இருந்தும் நான் யோசிக்கணும், அப்போ எனக்கு வந்து எல்லாருமே வந்து ஒண்ணுதான், யாரும் வந்து வசதி கீழெல்லாம் கிடையாது, எனக்கு சந்தேகம்னா அதை தீர்த்துக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாரன்சி ரிப்போர்ட் வந்து டீம் வந்து அதை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த எலும்பு கூட வந்து எல்லாரும் வந்து தொட்டு பார்த்து இதை ஆதாரம் கிடைக்கான்னு பார்க்கும்போது ஒரு பிரேஸ்லெட் வந்து அதுல கிடைக்கும், ஒரு பெரிய அந்த எலும்பு கூடுக்கு இடையில ஒரு பிரேஸ்லெட் கிடைக்கும். அதை எடுத்து சார் இது ஏதோ ஒரு தங்க பிரேஸ்லெட் கிடைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பிரேஸ்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து முதல்ல கவர்ல போடுங்க கண்டிப்பா. உடனே பூமி சொல்லுவாங்க இது யார், இந்த எலும்பு கூடு யாருன்னு எனக்கு தெரியாது, இவங்க கொன்னவங்களோட ஆதாரமா தான் அது இருக்கணும், அதனாலதான் அவங்க தவறுதெல்லாம் அந்த பிரேஸ்லெட் இங்க விட்டுட்டு போயிருக்கணும், அதனாலதான் இருக்கும்னு நம்ம பூமி சொல்லுவாங்க. சோ இங்க பாருங்க, இந்த முதல்ல சரச்சந்திர கிட்ட அந்த போலீஸ் போகல சொல்லியிருப்பாங்க, சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இது வந்து இந்த கொலையை யாரு பண்ணா என்னது, இது இந்த பாடி யாரோடது, உங்களோட அதாவது இது சோபா சந்திராவோடதா இல்ல வேற யாரோடதா, இந்த கொலையில யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, சட்டத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், எனக்கு பொய் சொல்றது எதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் ஒருத்தர். அவர் வந்து சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒருத்தர் தான், நான் வந்து இந்த இடத்தோட இந்த எலும்புக்கூட கேஸை மட்டும் நான் இப்ப ரீஓபன் பண்ண போறது இல்ல, நான் வந்து உங்க சோபா சந்திராவோட கேஸை நான் இப்ப ரீஓபன் பண்ண போறேன், ஏன்னா நீங்க வந்து எந்த கேஸும் கொடுக்கல, அது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லி கேஸை முடிச்சுட்டாங்க, ஆனா இப்ப எனக்கு இந்த எலும்பு கூட கிடைச்சோன்னா இது சோபா சந்திராவை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது, அதனால திருப்பி நான் அந்த கேஸை ரீஓபன் பண்றேன்
அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஆமா சார், நீங்க யார அந்த குற்றவாளியும் கண்டுபிடிச்சா உங்களுக்கு நீங்க பெரிய தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நம்ம பூமி வந்து அந்த இதுகிட்ட சொல்றாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கிட்டயும் அந்த எலும்பு கூடு போயிருக்கு. அப்புறம் வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் எல்லாமே அங்க கிடைக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப வந்து அபூர்வா மாட்ட போறாங்களா? அபூர்வா இவ்வளவு நாள் கெடுதல் செஞ்சு தப்பிச்சிட்டாங்க எல்லாத்துலயும். இப்ப வசமா பெரிய இதுல மாட்ட போறாங்களா இல்லையா? பல நாள் திருடன் ஒரு நாள் அம்முடுவாங்கிற மாதிரி அப்புறமும் இதுல மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல மாட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரூபா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி ரூபா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல், மேகா சந்தேசம் சீரியல், சலங்கையிலும் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸ்டைல் ஹேர் சீரியல் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.